வணக்கம். ரமேஷ் பாஸ்கரோட அத்வைத பார்வைய பத்தி ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நம்மகிட்ட இப்போ இருக்கிறது அவரோட போதனைகள தொகுத்து சொல்ற ஒரு விரிவான குறிப்பு. ஆமா, ரமேஷ் பாஸ்கர் நிசர்கதத்த மகாராஜாவோட சீடர் தான். ஆனா அவரோட வழி கொஞ்சம் வேற மாதிரி. ஒரு பேங்க் சிஇஓ, கோல்ஃப் பிளேயர், குடும்பஸ்தர்னு இருந்து அப்புறம் மேற்கத்திய மக்களுக்கு ஒரு குருவா ஆனவர். இந்த குறிப்பு அவரோட சில முக்கிய ஐடியாஸ பத்தி பேசுது. எல்லாம் உணர்வு நிலைதான், நம்ம செயல்கள் செய்யறவங்க இல்ல, சுதந்திரமான விருப்பம்னு ஒன்னு இல்ல, யதார்த்தம்னா என்ன, ஞானம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த குறிப்புல இருக்கிறத அலசி அதுல இருக்கிற சாரத்தை உங்களுக்கு எளிமையா அதே நேரம் ஆழமா கொண்டு சேர்க்கறது தான் எங்க நோக்கம். சிலது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், சிலது கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா கூட இருக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? பாஸ்கரோட மையமான கருத்து, அதாவது அசைக்க முடியாத கருத்துன்னு சொல்லலாம், எல்லாம் உணர்வு நிலையே. கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல். அத்வைத்தம்னாலே ரெண்டு இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது. இத பாஸ்கர் எப்படி விளக்குறார்? ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இதோட அடிப்படை என்னன்னா, நாம தனித்தனி ஆளுங்கிற எண்ணமே ஒரு தோற்றம்தான். உண்மையில நான் ஒன்னு தனியா இல்லவே இல்ல. நம்ம எல்லாருமே அந்த ஒரே ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை, இல்லனா கடவுள்னு சொல்லலாம். அதோட வெளிப்பாடுதான். குணம், உடல், மனம், காலம், இடம்னு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் அந்த மூலம். நாம ஏற்கனவே முழுசா இருக்கோம், எல்லையே இல்லாம எப்பவுமே இருக்கோம். பாஸ்கர் தைரியமா சொல்றார், நாம கடவுள். நாம கடவுள்னு கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. அதோட அவர் சொல்றார், ஒரு தனிநபருக்கு சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் இல்ல. நடக்கிறது எல்லாமே பிரபஞ்ச உணர்வு நிலையோட விருப்பப்படி தான் நடக்குதுன்னு. இது நம்மளோட அன்றாட அனுபவத்துக்கு எக்தம் நேர்மாறா இருக்குதே. நான் தானே முடிவு பண்றேன், நான் தானே செய்றேன் தானே நம்ம நினைக்கிறோம். இந்த முரண்பாடு தான் விஷயத்தோட மையமே. பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான் செய்யறேங்கிற உணர்வு இருக்குதே, அதுதான் மாய. செயல்கள் நடக்குது, முடிவுகள் எடுக்கப்படுது, ஆனா அதை செய்யற ஒரு தனிப்பட்ட நான் கிடையாது. இது முழுமையான சரணாகதி. உம்மது சித்தம் நிறைவேறட்டும் அந்த மாதிரி. செய்பவன் நான் இல்லைன்னா அப்புறம் வெற்றிக்கு பெருமைப்படவோ தோல்விக்கு குற்ற உணர்ச்சி கொள்ளவோ அவசியமே இல்லை. எல்லா செயலும் அந்த பிரம்மஞ்ச ஆற்றலோட வெளிப்பாடு தான். இது ஆழமா உணரும்போது எதிர்காலத்தை பத்தின கவலை, கடந்த கால வருத்தம், இதுலேருந்து பெரிய விடுதலை கிடைக்கும். நம்ம உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடும். நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா கோபம் வருதுன்னு கவனிக்கிற நிலைக்கு போயிடுவோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இது அகங்காரம் கரையிறதோட அடையாளம். அப்போ நம்மளோட குணங்கள், திறமைகள், ஏன் நம்ம பிறப்பு கூட நம்ம கையில இல்லையா? இங்கதான் இந்த உடல் மன அமைப்புகள் திட்டமிடப்பட்டவை, ப்ரோக்ராம்டு பாடி மைண்ட் ஆர்கானிசம்ஸ்ங்கிற கருத்து வருது. இது இன்னும் ஒரு படி மேல போய் நாம பிறக்கும் போதே அன்னை தெரசாவா இல்ல ஒரு மனநோயாளி மாதிரி இருக்க விதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வெறும் விதிவாதம், ஃபேட்டலிசம் மாதிரி ஆயிடாதா? அப்புறம் முயற்சிக்கு இடமே இல்லையே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாஸ்கர் இத விதிவாதம் இல்லைன்னு தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க இயல்புப்படி என்ன செய்ய தோணுதோ அதை செய்யுங்க. அதுதான் பிரபஞ்ச நியதி, இல்லனா கடவுளோட விருப்பம் உங்க வழியா வெளிப்படுற விதம். நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் கூட நாமளா புதுசா உருவாக்குறதில்ல. அது நம்ம மரபணு, நம்ம வளர்ப்பு, நம்ம அனுபவம், இது எல்லாத்தாலையும் நிரல்படுத்தப்பட்ட புரோகிராம்டு மூளையோட எதிர்வினைகள் தான். இந்த எதிர்வினைகள் வெளியிலிருந்து வர்ற தூண்டுதல்களுக்கும் ட்ரிகர் அல்லது கான்ஷியஸ்னஸ்லேருந்து வர்ற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி நடக்குது. அவை நம்மளோடது இல்ல, அந்த உடல் மன இயந்திரத்துல நடக்கிற விஷயங்கள். இந்த நான் செய்பவன் இல்லைங்கிற கருத்து நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிற கர்மா, மறுபிறவி பத்தின எண்ணங்களை எப்படி பாதிக்குது? பாஸ்கரோட பார்வை இங்க ரொம்பவே தனித்துவமா இருக்கே. ஆமாம், இது அவரோட ரொம்ப சர்ச்சைக்குரிய நிலைப்பாடுகள்ல ஒண்ணு. பாஸ்கரோட தர்க்கப்படி பார்த்தா, தனிப்பட்ட செய்பவன்னு நான் யாருமே இல்லனா யாரு கர்ம வினைய சேகரிக்கிறது, யார் அடுத்த பிறவியை எடுக்கிறது? அதனால தனிப்பட்ட மறுபிறப்போ தனிப்பட்ட கர்மாவோ இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவர் மேற்கோள் காட்டுற மாதிரி நாம சாகும்போது அந்த உணர்வு நிலையோட மொத்த கடல்ல மறுபடியும் கலந்துடுறோம். நீயும் நானும்னு தனியாள் இல்லாதப்போ யாருக்கு பரிசு, யாருக்கு தண்டனை? இது பல பாரம்பரிய இந்திய தத்துவங்களோட பார்வையிலிருந்து ஆமாம் கணிசமா வேறுபடுது. சரி, தனிப்பட்ட நான் இல்ல, எல்லாம் ஒண்ணுன்னா உலகத்துல நம்ம பாக்குற இந்த வேறுபாடுகள், எதிர்நிலைகள், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், ஆண் பெண், இதெல்லாம் என்ன அப்போ? பாஸ்கர் இத இருமை நிலை, டுவாலிட்டி,
அப்புறம் இரட்டைவாதம் டியூலிசம்னு பிரிக்கிறாரு. அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. மூலம், அதாவது சோர்ஸ் அல்லது கான்ஷியஸ்னஸ், அது இரண்டற்றது, நான் டுவல். ஆனா அது இந்த உலகத்துல வெளிப்படும்போது எதிர்நிலைகளா தான் வெளிப்படுது. டுவாலிட்டி. இது இயற்கையோட நியதி. பகல் இரவு, இன்பம் துன்பம், பிறப்பு இறப்புன்னு எல்லாமே ஜோடி ஜோடியா தான் இருக்கு. ஞானிங்கிறவர் இந்த இருமை நிலையை அதோட முழுமையில ஏத்துக்கிறார். வெயில் வந்துனா ஏத்துக்கிற மாதிரி மழையும் ஏத்துக்கிறார். ரெண்டையும் வாழ்க்கையோட அங்கம்னு பார்த்து அமைதியா இருக்காரு. அவர்தான் பிரபஞ்ச நாடகத்தோட பார்வையாளருங்கிறத உணர்றார். ஆனா சாதாரண மனிதன், அதாவது ஜீவா, இந்த இருமை நிலையை எதிர்த்து போராடுறான். அவனுக்கு இன்பம் மட்டும் வேணும், துன்பம் வேண்டாம். நல்லது மட்டும் வேணும், கெட்டது வேண்டாம். இதுதான் இரட்டைவாதம், டியூவலிசம். தனக்கு வேணுங்கிற ஒன்றை மட்டும் புடிச்சுக்கிட்டு வேண்டாததை நிராகரிக்க பார்க்கறான். பாஸ்கரோட பார்வையில இந்த தேர்வு மனப்பான்மை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். வாழ்க்கையில விரும்பத்தகாதத, நல்லா இல்லாதத ஏத்துக்க மறுக்கிறது தான் நம்மளோட நிரந்தரமில்லாத மகிழ்ச்சிக்கு காரணம். ஞானி குடையை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சந்திக்கிறார். மற்றவரோ மழையே பெய்யக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சு நனையிறார். இது நடைமுறைக்கு ரொம்ப பயனுள்ள சிந்தனை மாதிரி தெரியுது. இந்த துன்பத்திற்கு காரணமான மனசோட செயல்பாட்டை பாஸ்கர் இன்னும் பிரிச்சு பார்க்கறாரு. திங்கிங் மைண்ட் மற்றும் ஒர்க்கிங் மைண்ட், இந்த ரெண்டு மனசுக்கும் என்ன வித்தியாசம்? செயல்படும் மனம்ங்கிறது அந்தந்த கணத்துல என்ன தேவையோ அதை செய்யறது. ஒரு தச்சர் மரத்தை இழைக்கும்போது அவரோட கவனம் அந்த வேலையோட தரத்துல இருக்கும். அப்போ மனம் நிகழ்காலத்துல இருக்கும். ஆனா சிந்திக்கும் மனம்ங்கிறது தான் ஈகோ அல்லது அகந்தை. அது செயல்ல ஈடுபடாம அதோட விளைவுகளை பத்தி யோசிக்கும். இந்த வேலையை சரியா செய்யலைன்னா என்ன ஆகும், மத்தவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு பாராட்டு கிடைக்குமா இல்ல அவமானம் வருமா, எதிர்காலத்துல என்ன நடக்கும், இப்படிலாம் கடந்த காலம் எதிர்கால கற்பனைகள்ல மூழ்கி இருக்கும். இதுதான் மன அழுத்தத்தையும் கவலையையும் உருவாக்குது. அப்ப ஞானி பெரும்பாலும் செயல்படும் மனம் மூலமா தான் இயங்குறாரா? சிந்திக்கும் மனம் சுத்தமா இல்லாம போயிடுமா? ஞானிகிட்ட நான் செய்யறேங்கிற அகங்காரம் கரைஞ்சு போனதால அவர் பெரும்பாலும் செயல்படும் மனசோட இயல்புலயே இருக்கார். சிந்திக்கும் மனம் பின்னணிக்கு தள்ளப்படுது, அதோட ஆதிக்கம் குறைஞ்சிடுது. பாஸ்கர் என்ன சொல்றார்னா, சிந்திக்கும் மனம் செயல்படும் மனசோட செயல்திறனையே குறைக்குது, தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குது. நான் செய்பவன் இல்லைங்கிற புரிதல் ஆழமாகும்போது சிந்திக்கும் மனம் தானாவே அடங்கி மனம் அமைதியாயிடுது. செயல்படும் மனம் ஒரு மிருகத்தோட மனசு மாதிரின்னு சொல்றார் பாஸ்கர். ஆபத்து வந்தா தற்காத்துக்கும், ஆனா ஆபத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் வரப்போற ஆபத்தை பத்தி இப்பவே கவலைப்படாது. மன்னிக்கணும், நீங்க செயல்படும் மனம் மிருகத்தோட மனசு மாதிரிங்கிறீங்க. ஆனா மனுஷங்களுக்கு இருக்கிற பகுத்தறிவு, திட்டமிடற திறன், அதெல்லாம் சிந்திக்கும் மனசோட வேலையா? அதுவும் ஞானிகிட்ட இருக்குமா? நல்ல கேள்வி. பகுத்தறிவு, திட்டமிடல் மாதிரி திறன்கள் மூளையோட கருவிகள் தான். அவை செயல்படும் மனசோட பகுதியாவே இருக்க முடியும். ஒரு ஞானி திட்டமிட மாட்டார்னு அர்த்தம் இல்ல. ஆனா அந்த திட்டத்தோட விளைவுகள்ல அவர் பற்று வைக்க மாட்டார். நான் திட்டமிடுறேன், இது நடந்தே ஆகணுங்கிற அகங்காரம் இருக்காது. திட்டமிடுவார், செயல்படுவார், ஆனா விளைவை பிரபஞ்ச சித்தத்துக்கு விட்டுடுவார். சிந்திக்கும் மனங்கிறது இங்க அந்த விளைவுகளோட தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஈகோவை குறிக்குது. புரியுது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமான திகைப்பூட்டுற பகுதிக்கு வரலாம். கனவுகள். பாஸ்கர் 3 நிலைகளை வேறுபடுத்துறார். ஆழுறக்கம், தனிப்பட்ட கனவு, அப்புறம் விழிப்பு நிலை கனவு. இது கேட்கவே மர்மமா இருக்கே. முதல்ல ஆழுறக்கத்துல என்ன நடக்குது? ஆழ் உறக்கத்துல நான்கிற தனிப்பட்ட உணர்வு சுத்தமா மறைஞ்சிடுது. அங்க விருப்பு வெறுப்பு இல்லாத அமைதியான வெறும் இருக்கிறேங்கிற உணர்வு நிலை, இம்பர்சனல் அவேர்னஸ், ஐயாம், அது மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஆழ் உறக்கம் அவ்வளவு அமைதியாவும் புத்துணர்ச்சி தரதாவும் இருக்குன்னு பாஸ்கர் சொல்றார். நாம முழிச்சு இருக்கும்போது தேடுற நிரந்தர அமைதி இதுதான். ஆனா அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இது முழுசா கிடைக்காது. ஞான நிலையில இந்த ஆழ் உறக்க அமைதி விழிப்பு நிலையிலையும் பின்னணியில தொடர்ந்து இருக்கும். சரி, தனிப்பட்ட கனவு அப்புறம் இந்த விழிப்பு நிலை கனவு, வேக்கிங் ட்ரீம் பத்தி என்ன? இதுதான் ரொம்ப புரட்சிகரமான கருத்து மாதிரி தெரியுது. கனவுகளை மாதிரியே நாம நிஜம்னு நினைக்கிற இந்த விழிப்பு நிலையும் ஒரு கனவு தான். ரெண்டுமே அந்த ஒரே பிரபஞ்ச உணர்வு நிலையால பார்க்கப்படுற கனவுகள் தான். அந்த கனவுகள்ல வர்ற பாத்திரங்கள் தான் நாம. ராத்திரி கனவுல ஒரு புலி துரத்துனா எவ்வளவு உண்மையா இருக்கு, பயம், ஓட்டம் எல்லாம் நிஜம் மாதிரி தோணுது. ஆனா முடிச்சதும் அட கனவுன்னு சிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையும் ஒரு நீண்ட கனவு. ஞானம்ங்கிறது இந்த விழிப்பு நிலை கனவுல இருந்து வீழ்ச்சி எந்திரிக்கிறது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. மலைகள், ஆறுகள், மத்த மனுஷங்க இதெல்லாம் கனவுன்னா இதோட யதார்த்தம் என்ன? ஏன் தனிப்பட்ட கனவுல தோன்ற உலக மாதிரி தான் இதுவும்னா?
பாஸ்கர் இதை இப்படி விளக்குறார். தனிப்பட்ட கனவுல தோணுற உலகம் அந்த கனவு நடக்கிற வரைக்கும் எவ்வளோ யதார்த்தமா தோணுது. அதே மாதிரி தான் இந்த விழிப்பு நிலை கனவும். இதோட யதார்த்தம் இந்த உணர்வு நிலை இருக்கிற வரைக்கும் தான். ஞானங்கிறது இந்த கனவோட தன்மையை உணர்றது. ஞானி இந்த கனவுல தொடர்ந்து பங்கு பெறுவார். ஆனா இது ஒரு கனவுங்கிறத தெரிஞ்சவராவே இருப்பார். அவர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் தோற்றமளிப்பார். ஆனா உள்ளுக்குள்ள நான் இதை செய்றேன், இது ஏன் வாழ்க்கைங்கிற தனிப்பட்ட உரிமையாளர் உணர்வு இருக்காது. இந்த கருத்தை இன்னும் விளக்க பாஸ்கர் மனித கணினி ஹியூமன் கம்ப்யூட்டர் ஓமைய பயன்படுத்துறார். இது புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது அவரோட போதனைகளோட சாராம்சத்தை புரிஞ்சிக்க உதவக்கூடிய ஒரு அருமையான ஓமை. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதோட வன்பொருள் ஹார்ட்வேர், அதாவது உடல், மரபணு சார்ந்த குணங்கள், இது பெத்தவங்க கிட்டேருந்து வந்தது. அதோட மின்பொருள் சாஃப்ட்வேர், அதாவது நம்பிக்கைகள், கருத்துக்கள், பழக்க வழக்கங்கள், திறமைகள், இது பிறந்ததுலேருந்து சமூகம், கல்வி, அனுபவங்கள் மூலமா பதிய வச்சது, கண்டிஷனிங். இந்த மென்பொருளோட அடிப்படை வடிவமைப்பு மூலத்திலிருந்து சோர்ஸ் கான்ஷியஸ்னஸ் வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவமான நிரல் புரோகிராம் கொண்ட கம்ப்யூட்டர். மிகச்சரி. மூலத்திலிருந்து வர்ற உள்ளீடு இன்புட், ஒரு காட்சி, ஒரு சொல், ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் மனுஷங்கிட்டையும் அதோட தனித்துவமான மென்பொருளுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெளியீட்டு அவுட்புட் அல்லது எதிர்வினைய தருது. அதனால தான் ஒரே சூழ்நிலைக்கு வேற வேற மனுஷங்க வேற வேற மாதிரி எதிர்வினை ஆட்டுறாங்க. இது ஞானிகளுக்கும் பொருந்தும். ஞானம் அடைகிறதுங்கிறது மென்பொருளை அழிக்கிறதோ இல்ல மாத்துறதோ இல்ல. கோபம், பயம் மாதிரி உணர்ச்சிகள் அந்த மென்பொருள்ல இருந்தா ஞானிக்கும் அது வரலாம். ஆனா அவர் தன்னை அந்த எதிர்வினை செய்யறவரா பார்க்க மாட்டார். இந்த கம்ப்யூட்டர்ல இந்த கோபங்கிற புரோகிராம் ஓடுதுன்னு சாட்சியா பாப்பார். பாஸ்கர் சிலுவையில அரைஞ்சப்ப இயேசு வெளிப்படுத்தின வேதனையை கூட அந்த உடல் மன கம்ப்யூட்டரோட நிரல்படுத்தப்பட்ட எதிர்வினைக்கு உதாரணமா சொல்றார். ஞானி அகங்காரத்தை சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப் நீக்கியிருக்கார். ஆனா ஆளுமைய பர்சனாலிட்டி ஈகோ நீடட் ஃபார் ஃபங்க்ஷனிங் இல்ல. எல்லா செயல்களும் இந்த கம்ப்யூட்டர்கள் வழியா நடக்கிற பிரபஞ்ச நிகழ்வுகளே. அப்படியானா ஞானம் அல்லது தன்னை புரிந்து கொள்ளுதல், என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? அது ஒரு இலக்கா, அடைய வேண்டிய ஒன்னா, இல்ல அது எப்படி நடக்குது? பாஸ்கரோட பார்வையில ஞானம்ங்கிறது புதுசா அடையிற ஒரு நிலை இல்ல. அது நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ தூய உணர்வு நிலை, பியூர் சப்ஜெக்டிவிட்டி. அந்த உண்மையை திடீர்னு உணர்றது, ரியலைசேஷன் இல்லனா வெளிப்படுத்தல், ரெவலேஷன். இது நான் வேற, உலகம் வேறன்னு பிரிவினையை உண்டாக்குற சிந்திக்கும் மனசோட செயல்பாட்டை தாண்டறது. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம்னு எதிர்நிலைகள் ரெண்டும் ஒரே யதார்த்தத்தோட ரெண்டு முகங்கள்ங்கிறத முழுசா ஏத்துக்கிறது. அங்க நான்ங்கிற பார்க்கறவனும் நீங்கிற பார்க்கப்படுற பொருளும் இல்ல. தீர்ப்பில்லாத வெறும் சாட்சி நிலை மட்டும்தான் இருக்கு. அப்போ யார் ஞானம் அடைஞ்சவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேடுறவங்க என்ன செய்யணும்? அங்க இந்த கேள்வியே அர்த்தம் இல்லாதது. ஏன்னா அறியிற அந்த தனிப்பட்ட நான்ங்கிறதே ஞானத்துல மறைஞ்சிடுது. மேலும் ஞானத்தை முயற்சியால பெற முடியாது. தேடுதல், முயற்சி, சாதனை, இது எல்லாமே நான்ங்கிற கருத்தோட அடிப்படையில வர்றது. மனம் தேடுறதை நிறுத்தி வெறுமையாகும்போது, முயற்சி இல்லாம போகும்போது ஞானம் தானா நிகழுது. தேடுபவர், தேடல், தேடப்படுற பொருள் எல்லாமே கருத்துருக்கள். உண்மையில ஒருபோதும் தனிப்பட்ட தேடுபவர் இருந்ததே இல்லைங்கிறத உணர்றது தான் ஞானம். கனவு பாத்திரம் எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியும்? அது கனவுல இருந்து முழிச்சுக்கு தான் முடியும். நடைமுறையில ஞானிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்னதான் முக்கிய வித்தியாசம்? அவங்க எப்படி வாழ்றாங்க? ஞானி தன் மனசுல தோன்ற உணர்ச்சிகளை, கோபம், பயம், மகிழ்ச்சி, தன் மூளையோட நிரல்படுத்தப்பட்ட எதிர்வினைகளா பார்க்கறார். தன்னை அதோட உரிமையாளராவோ செய்பவராவோ நினைக்காம தன் உடல் மன வழியா வாழ்க்கை நடக்கிறத சாட்சியா கவனிக்கிறார். எல்லாம் பிரபஞ்ச விதிப்படியே அந்த மூலத்தோட சித்தப்படியே நடக்குதுங்கிறத உணர்ந்திருக்கிறார். அதனால விளைவுகளை பத்தி கவலைப்படாம செய்ய வேண்டியதை செய்றார். சாதாரண மனுஷனோ தன்னை ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பொறுப்பாளியா நினைக்கிறான். வெற்றி வந்தா கர்வம் கொள்றான், தோல்வி வந்தா தோண்டு போறான். நான் என்னோடங்கிற மாயையிலையும் சுதந்திர விருப்பங்கிற நம்பிக்கையிலையும் அதோட விளைவான மன அழுத்தங்கள்லையும் சிக்கி தவிக்கிறான். அவனுக்கு தேவை முயற்சி செய்யறதை விட்டுட்டு நடக்கிறதை ஏத்துக்கிற சரணாகதி. உமது சித்தம் நிறைவேறட்டும்ங்கிற மனநிலை. ஞானி தன் உணர்ச்சிகள், அன்றாட பணிகள், உடல் உபாதைகள் உட்பட
எல்லாத்தையும் ஒரு சாட்சியா வாழ்ந்து கடக்கிறார். இப்படி ஒரு நிலைய அடைய இல்ல இந்த புரிதலுக்கு வர பாஸ்கர் ஏதாவது குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகள் அதாவது சாதனா பரிந்துரைக்கிறாரா? தியானம், மந்திரம், யோகா மாதிரி ஏதாவது? இதுவும் அவரோட அணுகுமுறையில இருக்கிற ஒரு தனித்தன்மை. குறிப்பிட்ட எந்த சாதனாவையும் அவர் வலியுறுத்துறதில்ல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கிறது தான் அவரோட மைய போதனை. நீங்க ஏற்கனவே தியானம் பண்றவங்களா இருந்தா தொடர்ந்து செய்யுங்க, இல்லனா புதுசா எதையும் தொடங்க வேண்டாம்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஒரே பயிற்சி ரொம்ப எளிமையானது. உங்க அன்றாட நிகழ்வுகளை கவனிங்க. நீங்க திட்டமிட்டது திட்டமிட்டபடியே நடந்துச்சா, இல்ல எதிர்பாராத மாற்றங்கள் தடங்கல்கள் வந்துச்சா? இது நம்மளோட கட்டுப்பாடு எவ்வளவு குறைவுங்கிறத நமக்கு உணர்த்துன்னு சொல்றாரு. இது அகங்காரத்தை குறைக்க உதவும். இது தவிர 3 வகையான தளர்வுகளை பத்தி குறிப்பிடுறார். 1 உடல் தளர்வு, தேவையில்லாத உடல் இறுக்கங்களை விடுவிக்கிறது, சிரிக்கிறது. 2 மனத்தளர்வு, எண்ணங்களுக்கு இடையில இருக்கிற மௌனத்தை கவனிக்கிறது. இது தியானம் மாதிரி தான், ஆனா முறையான பயிற்சி தேவையில்லைங்கிறாரு. 3 பரநிலை தளர்வு, நான் செய்பவன் இல்லை, தனி ஆன்மா இல்லை, சுதந்திர விருப்பம் இல்லைங்கிற இறுதி புரிதல் தான் உண்மையான தளர்வுங்கிறார். இந்த பரநிலை தளர்வுங்கிறது ஞானத்தோட நிலையாவே தெரியுது. இப்போ இந்த மூல குறிப்பிலேயே பாஸ்கரோட சில கருத்துக்கள் மேல சில விமர்சனங்களும் மாற்று பார்வைகளும் வைக்கப்பட்டிருக்கு. அத நடுநிலையோட பாக்குறது அவசியம். முக்கியமா சாதனா தேவை இல்லைங்கிறதும் மறுபிறப்பு இல்லைங்கிறதும் விமர்சிக்கப்படுது இல்லையா? ஆ சாதனா பத்தி பாஸ்கர் எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்றத மூலக்குறிப்பு கேள்விக்குள்ள ஆக்குது. முறையான தியான பயிற்சி இல்லாம வெறும் கவனத்தால மட்டும் எண்ணங்களுக்கு இடையில இருக்கிற மௌனத்தை அடையிறது எவ்வளவு சாத்தியம்? பல மரபுகள்ல ஒழுக்க நெறிகளும் யம நியமங்கள் தியானமும் மனசை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்த அடிப்படையா கருதப்படுது. இது ஞான தேடலுக்கு உதவக்கூடுங்கிற பார்வை வைக்கப்படுது. மறுபிறப்பு பத்தி பாஸ்கரோட தனிப்பட்ட செய்பவர் இல்ல, அதனால மறுபிறப்பு இல்லங்கிற வாதத்துக்கு பதிலா சில கருத்துக்கள் இருக்கு. 1 பௌத்தத்துல ஆன்மா இல்லைன்னு சொன்னாலும் 5 ஸ்கந்தங்கள், உடல், உணர்வுகள், கருத்துக்கள், மன வடிவங்கள், உணர்வு நிலை, இதோட தொகுப்பு கர்மவினைக்கு ஏத்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா மறுபடி உருவாகும்னு சொல்லப்படுது. இது ஒரு விதமான தொடர்ச்சியை குறிக்குது. இன்னொன்னு, டாக்டர் இயான் ஸ்டீவன்சன் மாதிரி ஆட்கள் ஆய்வு செஞ்ச குழந்தைகள் தங்களோட முற்பிறவி பத்தி ஞாபகம் வச்சு சொல்ற ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள். பாஸ்கர் இத பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து தோராயமா எடுக்கப்படுற நினைவுகள்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆய்வுகள் வேற விதமான சாத்தியங்களை சுட்டிக்காட்டுது. அப்புறம் வெய் வு வெய்ன்னு இன்னொரு அத்வைத்த தத்துவஞானிகளோட தாக்கம் பாஸ்கரோட போதனைகள்ல அதிகமா காணப்படுறதாவும் மூலக்குறிப்பு சொல்லுது. கடைசியா இந்த குறிப்போட ஆசிரியர் ஆச்சாரியாவோட ஒரு கருத்தும் இருக்குல்ல? ஆமா, ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, மறுபிறப்பு உண்மையா இல்லையா, கர்மா உண்டா இல்லையா, இது எல்லாமே தோற்ற பிரபஞ்சத்துக்குள்ள ஃபினாமினல் வேர்ல்டு நடக்கிற விவாதங்கள். மூலப்பொருளை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த இரண்டற்ற உண்மை நிலையை பொறுத்த வரைக்கும் இது முக்கியம் இல்லாதது. இது எல்லாமே அந்த கனவோட கூறுகள் தான். நாம ஏற்கனவே அந்த மூலமாவே இருக்குங்கிறது தான் இறுதி உண்மை. ஆக ரமேஷ் பாஸ்கரோட இந்த ஆழமான, சில சமயம் சவால் விடுற பார்வையிலிருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய செய்திகள் எல்லாம் அந்த ஒரே பிரபஞ்ச உணர்வு நிலைதான். தனிப்பட்ட நான்கிற செய்பவன் ஒரு மாயை. அதனால சுதந்திரமான விருப்பமும் ஒரு தோற்றமே. நாம வாழ்றது எல்லாமே ஒரு விழிப்பு நிலை கனவு. ஞானம்ங்கிறது புதுசா எதையோ அடையறதில்ல, நாம யாருங்கிற உண்மையை உணர்றது மட்டும்தான். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறது? இங்க இருக்கிற மையமான புரிதல் இதுதான். நாம தனிநபர்களா வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் அடிப்படை உண்மை இரண்டற்ற நிலைங்கிறது தான். பாஸ்கரோட கம்ப்யூட்டர் ஓமைப்படி நம்மளோட உடல் மன கம்ப்யூட்டர் அதோட நிரலுக்கு ஏத்த மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கும். ஞானத்துக்கு பிறகும் கூட கோபம் வரலாம், பயம் வரலாம், திட்டமிடல் நடக்கலாம். ஆனா நான் இதை கட்டுப்படுத்துறேன், இது என்னோடதுங்கிற உரிமையாளர் உணர்வு, சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப் மட்டும் இருக்காது. செயல்கள் நடக்குது, ஆனா ஒரு செய்பவன் இல்லைங்கிற தெளிவு இருக்கும். இந்த கருத்துக்களை கேட்கும்போது உங்க அன்றாட போராட்டங்கள், வெற்றிகள், தோல்விகள், உறவுகள் இதையெல்லாம் நீங்க பார்க்குற விதம் மாறுதா? நான் செய்பவன் இல்லைங்கிற எண்ணம் உங்க பொறுப்புணர்வு பத்தியோ வாழ்க்கையோட நோக்கம் பத்தியோ நீங்க வச்சிருக்கிற பார்வையை எப்படி மாத்தும்? இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி. கடைசியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வி. தனிப்பட்ட செய்பவன் இல்ல, எல்லா செயல்களும் பிரபஞ்ச உணர்வு நிலையால திட்டமிடப்பட்ட உயிரினங்கள் வழியா நடக்கிற தெய்வீக நிகழ்வுகள்னா, நாம நல்லதுன்னு போற்றுவதுக்கும் கெட்டதுன்னு தூற்றுவதுக்கும் என்ன அடிப்படை இருக்கு? ஹிட்லர் மாதிரி ஒருத்தரோட செயல்களும் காந்தி மாதிரி ஒருத்தரோட செயல்களும் ஒரே பிரபஞ்ச நியதியோட வெளிப்பாடுகள் தானா? இந்த எதிரெதிரான சக்திகள் மூலமா இந்த பிரபஞ்சம் என்ன விளையாட்ட விளையாடுது? இந்த மாதிரி முரண்பாடுகளோட பொருள் என்னவா இருக்கக்கூடும்? ரமேஷ் பாஸ்கரோட அத்வைத பார்வை பத்தின இந்த விரிவான அலசல்ல எங்களோட பயணிச்சதுக்கு நன்றி.